தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோ அதை பத்தினா மெட்ராஸ் ஹைகோர்ட்ல டிரைவர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கார்டனர், இந்த ரெண்டு கேட்டகரியும் பாத்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 54 வேகன்சிஸ்க்கான ஒரு வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க. அதை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல நம்ம விரிவா பார்க்க போறோம். கூகுள்ல போயிட்டு எம்எஸ்சி ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு டைப் பண்ணாதான் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதுல ஃபர்ஸ்ட்லயே பாத்தீங்கன்னா இதுக்கான லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணாதான் இந்த வெப்சைட் வந்து டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் இந்த பேஜ்ல ரைட் சைட்லயே பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் ஒரு டேப் இருக்கு. அது கீழே பார்த்தீங்கன்னா நிறைய நோட்டிபிகேஷன் போட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட்லயே கொடுத்துருக்காங்க டிரைவருக்கும், அது கீழே பாத்தீங்கன்னா கார்டனர், ரெண்டுத்தையுமே பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் தமிழ் ரெண்டு லாங்குவேஜ்லயுமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த வெர்ஷன் வேணுமோ அதை வந்து கிளிக் பண்ணுங்க. நான் தமிழ் வெர்ஷன் கிளிக் பண்ணிருக்கேன். டிரைவருக்கான இந்த நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா PDF ஃபார்மேட்ல இருக்கு. டோட்டலா பாத்தீங்கன்னா 10 பேஜஸ் இருக்கு. இதுல என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை மட்டும் தான் நான் இதுல டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் கொடுக்குறேன். நீங்க டவுன்லோட் பண்ணி முழுமையான தகவல்களை இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு நீங்க ஆன்லைன் மோட்ல மட்டுமே தான் அப்ளை பண்ண முடியும். இதுக்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா 24/5/2019 அன்னைக்கு வெளியிட்டு இருக்காங்க. உங்க ஆன்லைன் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணதுக்கான லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 23/6/2019 அன்னைக்கு சொல்லியிருக்காங்க. டிரைவர் கேட்டகரி பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து 30 வேகன்ட் சொல்லியிருக்காங்க. சம்பள விகிதம்னு பாத்தீங்கன்னா 19,500 இருந்து 62,000 பிளஸ் ஸ்பெஷல் பே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா கேஸ்ட் வைஸ் வந்து எந்தெந்த கேஸ்டுக்கு வந்து எவ்வளவு ஜாப்ஸ் வந்து அலாட் பண்ணிருக்காங்க, அந்த டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா கேட்டகரி வைஸ், அதுக்கப்புறம் கேஸ்ட் வைஸ் வந்து இதுக்கான வயது வரம்பு டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. மினிமம் எவ்வளவு வயசு இருக்கணும், அதிகபட்ச வயசு என்ன இருக்கணும், அது எல்லாமே கொடுத்திருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்றதுக்கான கல்வி தகுதி என்ன கேட்டிருக்கான்னு பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணிருக்கணும். அப்படின்னா அது ஈக்குவலன்ட் வந்து 10ஆம் வகுப்புக்கு இணையான கல்வி தகுதி பெற்றிருக்கணும். கூடவே பாத்தீங்கன்னா LM, ஏதாவது இலகு ரக வாகனத்தை இயக்கிறதுக்கான லைசன்ஸ் இருக்கணும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸாம் ஃபீஸ்னு பாத்தீங்கன்னா ஜெனரல், அதுக்கப்புறம் BC MBC, அதுக்கப்புறம் BC முஸ்லீம், அதுக்கப்புறம் DNC இவங்களுக்கு எல்லாம் பார்த்தா 500 ரூபாய் வந்து எக்ஸாம் ஃபீஸா பிக்ஸ் பண்ணிருக்காங்க. SC, அதுக்கப்புறம் ST, அதுக்கப்புறம் SC அருந்ததியர் இவங்களுக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸே இல்ல, முழு விலக்களிக்கப்பட்டுள்ளன்னு சொல்லியிருக்காங்க. கூடவே பாத்தீங்கன்னா எல்லா வகுப்பை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டெஸ்டிடியூட் வீடியோஸ் இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ்னு பாத்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிராக்டிகல் எக்ஸாம் இருக்கும். கூடவே பாத்தீங்கன்னா இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா எக்ஸாமுக்கான பேட்டர்ன் கொடுத்திருக்காங்க. கூடவே பாத்தீங்கன்னா சிலபஸ் டீடைல்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் வந்து எவ்வளவு மார்க்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் பிராக்டிகல் எக்ஸாம் இன்டர்வியூ டீடைல்ஸ் எல்லாமே வந்து இதுல கொடுத்திருக்காங்க. தமிழ்லயே கொடுத்திருக்காங்க. நீங்க பொறுமையா டவுன்லோட் பண்ணி எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோவை பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. இன்னும் பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்காக வந்து நம்ம தமிழ்ல வந்து காத்துட்டு இருக்கு. ரிட்டன் எக்ஸாம், பிராக்டிகல் எக்ஸாம், அதுக்கப்புறம் பார்த்தா இன்டர்வியூ, இது எல்லாத்தையும் சக்சஸா கம்ப்ளீட் பண்ற கேண்டிடேட்ஸ் பாத்தீங்கன்னா கேஸ்ட் வைஸ் ரிசர்வேஷன் பாலிசி படி செலக்ட் பண்ணிட்டு இவங்களுக்கான பணி அமர்த்தப்படும் இடம்னு பாத்தீங்கன்னா சென்னை ஹைகோர்ட், அப்படி இல்லைன்னா பாத்தீங்கன்னா சென்னை ஹைகோர்ட்டோட மதுரை கிளை, அல்லது தமிழ்நாடு நீதித்துறை பயிற்சி மையம் சென்னையிலோ, அல்லது தமிழ்நாடு நீதித்துறை மண்டல பயிற்சி மையம் கோவை அல்லது மதுரை, இந்த இடத்துல வந்து இவங்களுக்கு வந்து பணி அமர்த்துவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப கார்டனர் வேலைக்கான கல்வி தகுதி அந்த டீடைல்ஸ் எல்லாமே பார்க்கலாம். அதுக்கு பாத்தீங்கன்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட் டேப் கீழே வந்து அதுக்கான லிங்க் வந்து கொடுத்திருக்காங்க. தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்ல கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு எந்த வெர்ஷன் வேணுமோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வந்து நோட்டிபிகேஷன் வந்து டிஸ்பிளே ஆகும். இதுக்கும் பாத்தீங்கன்னா நீங்க ஆன்லைன் மோட்ல மட்டுமே தான் அப்ளை பண்ண முடியும். இதுக்கான லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 23/6/2019 அன்னைக்கு சொல்லியிருக்காங்க. கார்டனர் ஜாப் கேட்டகரி பாத்தீங்கன்னா மொத்தம் 24 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதுக்கான சம்பள விகிதம் பாத்தீங்கன்னா 15,700 இருந்து 50,000 ரூபாய் வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா கேஸ்ட் வைஸ், அதுக்கப்புறம் கேட்டகரி வைஸ் வந்து எந்தெந்த கேஸ்டுக்கு வந்து எவ்வளவு ஜாப்ஸ் வந்து அலாட் பண்ணிருக்காங்க அந்த தகவல் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா கேஸ்ட் வைஸ் கேட்டகரி வைஸ் வந்து மினிமம் ஏஜ் எவ்வளவு இருக்கணும், மேக்ஸிமம் ஏஜ் வந்து எவ்வளவு இருக்கணும், எல்லா தகவலுமே வந்து தமிழ்லயே கொடுத்திருக்காங்க. நான் திரும்பவும் சொல்றேன், இதுல என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை மட்டும் தான் நான் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். நீங்க கூடுதல் தகவல்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல இதோட லிங்க்ஸ் எல்லாமே கொடுத்திருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி நீங்க முழுமையா படிச்சு தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு அப்ளை பண்றதுக்கான கல்வி தகுதி என்ன கேட்டிருக்கான்னு பாத்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணிருக்கணும். அப்படின்னா அதுக்கு இணையான கல்வி தகுதியை வந்து பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸாம் ஃபீஸ்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரி, அதுக்கப்புறம் BC முஸ்லீம், DNC இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 500 ரூபாய் வந்து எக்ஸாம் ஃபீஸா சொல்லியிருக்காங்க. SC அருந்ததியர் ST இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள், அதுக்கப்புறம் டெஸ்டிடியூட் வீடியோஸ் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அது
அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா இதுக்கான எக்ஸாம் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருங்க. அதாவது ரிட்டன் எக்ஸாமோட டீடைல்ஸ், அதுக்கான சிலபஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிராக்டிகல் எக்ஸாம் எப்படி இருக்கும், எந்த பேட்டர்ன்ல இருக்கும், எல்லாமே வந்து டீடைலா தமிழ்லயே கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிராக்டிகல், அதுக்கப்புறம் இன்டர்வியூ, இந்த 3 ஸ்டேஜும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிராக்டிகல் எக்ஸாம்ல வந்து என்னென்ன இருக்கும் அந்த டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதாவது பல்வேறு வகையான மண் மற்றும் நிலங்களை அறிந்திருத்தல், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பல்வேறு காலநிலைகளுக்கு ஏற்ப மண் சிகிச்சை செய்தல், இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க தமிழ்ல இருக்கு எல்லாமே நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கே வந்து எல்லாமே புரியும். மேலும் இதை பத்தி நீங்க விரிவா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்களா, இந்த அனௌன்ஸ்மெண்ட் டேபுக்கு பாத்தீங்கன்னா அப்ளிகன்ஸுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதாவது 2 கேட்டகரிக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான லிங்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணுங்க, இந்த மாதிரி வந்து டிஸ்பிளே ஆகும். இதுல வந்து தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லயே கொடுத்துருக்காங்க. தெளிவா கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஸ்டெப்ஸ் இதுல இருக்கு எல்லாமே வந்து தெளிவா கொடுத்துருக்காங்க. நீங்க பொறுமையா டவுன்லோட் பண்ணி படிச்சீங்கன்னா உங்களுக்கே வந்து எல்லாமே புரியும். உங்க ஆன்லைன் அப்ளிகேஷனை நீங்க ஃபில் பண்றதுக்கு முன்னாடி இந்த தகவல்களை எல்லாம் டவுன்லோட் பண்ணி 1 முறைக்கு 2 முறைக்கு படிச்சுட்டு நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். உங்க ஆன்லைன் அப்ளிகேஷனை நீங்க பதிவு பண்றதுக்கு இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா ப்ளீஸ் கிளிக் ஹியர் டு ரெஜிஸ்டர்னு ஒரு பட்டன் இருக்கு, அதை வந்து பிரஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா உங்க நேம், அதுக்கப்புறம் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி 2மே கொடுங்க. ஆக்டிவ்ல இருக்க உங்க மொபைல் நம்பர், இமெயில கொடுங்க. ஏன்னா வந்து எந்த வேலை கம்யூனிகேஷனுமே பாத்தீங்கன்னா உங்க மொபைலுக்கும் இமெயிலுக்கு மட்டுமே தான் அனுப்புவாங்க. இதுலயே பாத்தீங்கன்னா நீங்க பாஸ்வேர்டு வந்து செட் பண்ண வேண்டியிருக்கும். எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு சப்மிட் பட்டனை பிரஸ் பண்ணதும் உங்க மொபைலுக்கும் இமெயிலுக்கும் பாத்தீங்கன்னா உங்க ஆக்டிவேஷன் டீடைல்ஸ் எல்லாமே வந்து, அதாவது உங்க யூசர் ஐடி எல்லாமே வந்து உங்க அனுப்புவாங்க. எல்லாமே வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்துடும். நீங்க வந்து அதையெல்லாம் யூஸ் பண்ணி லாகின் பண்ணி உங்க அப்ளிகேஷனை வந்து நீங்க சப்மிட் பண்ணலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.